கவனியுங்கள். அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவானவர் ஞானத்திலும் எதுல ஞானம். முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது ஞானத்திலும் வளர்த்தியிலும். இரண்டாம் நல்ல வளர்ச்சி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி, உலக பிராமண ஆசீர்வாதத்திலே வளர்ச்சி, எல்லாவற்றிலேயும் வளர்ச்சி. வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும். மூன்றாவது தேவ கிருபை. கிருபையிலும் தேவ கிருபையிலும். மனுஷ தயவிலும். நான்காவது மனுஷ தயவிலும் அதிக அதிகமாய் விருத்தி அடைந்தார். ஐந்தாவது அதிக அதிகமாய், குறைவானதல்ல, அதிக அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று போடப்பட்டிருக்கிறது. இந்த 5 வார்த்தையும் இயேசுவானவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இயேசுவானவர் அதிக அதிகமாய் விருத்தி அடைந்தார். ஆனால் இன்றைக்கு சபை மக்களை பார்த்து கேட்போம்னால் விரக்தி அடைந்திருக்கிறார்கள். அதிக அதிகமாய் எப்படியா விரக்தி. என்னத்தை செய்துட்டாங்க, என்னத்தை போய் தேடுவது? விரக்தியின் உச்சக்கட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்திலே இந்த வார்த்தையை கொடுக்கிறார். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷருடைய தயவிலையும் அதிக அதிகமாய் விருத்தி அடைந்தார். அவர் மாத்திரமா விருத்தி அடைந்தார். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவனோடு கூட, சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று சொல்லப்பட்டது. அப்போ தாவீதை நாம் கேள்விப்படும் பொழுது, என்றைக்கு கோலியாத்தை வெற்றி வீழ்த்தி ஜனங்கள் சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 14 முடிசூட்டி பாடினார்களோ அன்றைக்கு பிடித்தது அவனுக்கு போராட்டம். காடு, மலை, வனாந்திரம், குகைகள், பல இடம், தேசாந்திரியை சுற்றி தெரிந்து கொண்டிருந்தான். இப்பொழுது அவனை பார்த்து வேதம் சொல்கிறது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். இன்னைக்கு ஒரு சமயம் நம்முடைய வாழ்க்கையிலே இவ்வளவு போராட்டங்கள், மரண படுக்கைகள், சரீர வியாதிகள், அவமானங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருந்தாலும், ஆனா நிச்சயமாகவே இயேசுவானவரை ஆராதிக்கிற நாம் அந்த இயேசுவே நமக்கு விருத்தி அடைய கிருபை செய்வாராக. வேதத்தில் நான் பார்த்தேன், ஜனங்கள் எப்படி விருத்தி அடைந்தார்கள். அவங்க வாழ்க்கையில போராட்டம் இல்லாமல் இல்லையே. தாவீதை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது, எவ்வளவு போராட்டங்கள். அவன் படுத்து கொண்டு தூங்கிக் கொண்டிருக்கும் போது சேவல் அப்படியே கட்டிலோடு இருந்து வெட்டுவதற்கு சவுல் திட்டம் மரமணாச்சே. ராஜா திட்டம் சொல்லிட்டான், அவன் அப்படியே படுக்க தூக்கிடுவாங்க கட்டிலோடு. ஆனா அவன் தப்பிக்கப்பட்டு பொம்மை வச்சுட்டு இருந்தான் தேவ பிள்ளையே. அப்ப அவன் கடந்த இந்த பாதையெல்லாம் அப்படியே விட்டுக்கிட்டே ஆண்டவர். போராட்டம் வந்தது,
சோதனை வந்தது, மரண வாசல் கிட்ட போய் கூட தூக்கி எடுத்து விருத்தி அடைய வைத்தார். ஆகையினாலே ஒரு சமயம் வருஷத்தை முடிக்க போகிறோம். ஆண்டுடைய வார்த்தையின்படியே நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். தேவன் எத்தனையோ பேரை விருத்தி அடைந்ததாக வேதத்தில் இருக்கிறது. குறிப்பிட்ட ஒரு 5 பேரை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். நீங்கள் பாருங்கள். முதலாவதாக ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். யாபத்தை தேவன் விருத்தியாக்குவார். யாவே நோவாவுடைய பிள்ளைகளே சேம், காம், யாவே 3 பிள்ளைகள். கடைசி பையன் இங்கே போடப்பட்டிருக்கிறது. யாபேத்தை தேவன் விருத்தியாக்குவார். ஏன் யாபேத்தை தேவன் விருத்தியாக்குவார் என்று அங்கு போடப்பட்டிருக்கிறது. நீங்க வாசித்தீரானால் 22ஆம் வசனம் 23ஆம் வசனம். அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். அப்பொழுது சேமும் யாபேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோளின் மேலும் போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். அவர்கள் எதிர்முகம் போகாதபடியால் தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை. யாவே தான் இந்த ஆலோசனை சொல்கிறான். இங்க போடப்பட்டிருக்கிறது. யார் நிர்வாணத்தை கண்டது? யார் கண்டது? காம் கண்டான். ஒருத்தன் பார்த்தான். நீ பார்த்துட்டு அமைதியா நீயே மூடி வந்துச்சுன்னா மற்ற சவனுக்கு தெரிந்திருக்காது. தகப்பன் கேள்விப்பட்டு காம ஆசீர்வதிச்சிருப்பார். இந்த 2 பேருக்கு தெரிஞ்சே இருக்காது. நீ பாத்திய உன்னோட வச்சிருக்கான்ல, நீ வந்து அந்த சவுலுக்கு வந்து சொல்லி அப்பா இப்படி கடுக்கிறாரு, அந்த சகோதரி அங்க பார்த்தேன், அந்த சகோதரி அங்க பார்த்தேன், அவ இப்படி படுத்து இருந்தா, அவ அங்க போனா இங்க போனா, உனக்கு கண்ணை காமிச்ச உண்மை. நீ பார்த்துட்டு நீ பாவத்தை நீ மூடி மறைச்சிட்டு இருந்தீனா, உன் கண்ணால கண்ட மற்றவர்கள் பார்க்கும்படி கிழித்தபடி காட்டாதபடிக்கு இருந்தீனா நீ விருத்தி அடைஞ்சிருந்த. நீ செய்த தவறு உன் காதால கட்டின 4 பேருக்கு நீ அதை நீ சொன்ன. நீ அதை குத்தி கிளறி கிளப்பி நீ ஒன்று நாள் கூட்டி பேசுறதுனாலதான் இன்றைக்கு நான் விருத்தி அடையாம இருக்கிறேன். யாவேத்தை தேவன் விருத்தி அடைய செய்வார். வாக்கு தத்தமே. அதே 9ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 7ஆம் வசனத்தை பாருங்கள். நீங்கள் பலுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள் தேவனுடைய சித்தம். அப்படி திட்டம் அதுனா நம்ம எல்லாரும் விருத்தியாகணும். 3 குடும்பத்திற்கு இப்ப வெளியே வந்துருச்சு, வெளியே வந்துருச்சு. 3 சவலை பார்த்த கர்த்தருடைய வார்த்தை, நீங்கள் பலுகி பெருகி பூமியில வர்த்தித்து விருத்தியாக வேண்டும் தேவனுடைய திட்டம். அப்படி ஆசை. ஆனா காம் பாவத்தை பார்த்ததினாலே
அவன் விருத்தி அடையல. வசனம் சொல்கிறது, பாவத்தை அவர்கள் பார்க்காததினாலே யாவே அங்கே விருத்தி அடை. நான் இதை ஆராய்ந்து பார்த்தேன். யாவே அந்த ஆலோசனை ஒரு சமயம் இவன் ஓடி போயிருப்பான் சேமும். ஆனா யாவை கைச்சிரு, அவசரப்படாத, நம்ம இந்த காரியத்தை செய்யலாம், நிதானிக்கலாம். உங்க அப்பா நம்ம அவன் தான் பார்த்தது, துணி எடுத்து பின்னிட்டு வந்து எப்படி அவங்க ஆலோசனை பண்ணார்களோ தெரியாது. நான் வேதம் சொல்கிறது, நம்ம செய்யற ஒரு சின்ன சின்ன காரியத்தை கூட கர்த்தர் கவனித்து பார்க்கிறார். அதான் சொல்றேன், அவருக்காக நாம் எடுக்கிற அன்புள்ள பிரயாசம் யார் கொடுக்கறாங்க இல்லையம்மா, கர்த்தர் கொடுத்துருவாங்க. நீ சபைக்காக செய்யறதா இருக்கட்டும், ஊழியனுக்கு செய்தா இருக்கட்டும், ஊழியத்துக்கு செய்தா இருக்கட்டும், நீ எதை செய்தாலும் நீ செய்திச்சுன்னா அந்த ஆண்டு யார் கொடுக்கறா இல்லையோ கர்த்தர் கொடுத்துருவாங்க. வசனம் சொல்கிறது, நோவா கொடுத்ததாக இல்லை, யாவேத்தை தேவன் வெறுத்தது. அப்போ பாவத்தை பார்க்காதவர்கள் வெறுத்தி அடைவார். நீ பாவத்தை பார்த்துட்ட, ஆனா மற்றவர்கள் பார்க்க விட்டுறாத. நீ பாவத்தை சொல்லிட்ட, காலால நீ கேட்டுட்ட, ஊ மூலமா மற்றவர்கள் கேட்க நீ விட்டுடாத, நீ சொல்லிடாத. நமக்குள்ள அந்த கலக புத்தி, கலகம், நீ கேட்டது உன் பக்கமே. சரி சொன்னதானே சொன்னேன், பார்த்தது சொன்னது தப்பா? உன் குடும்பத்துல நீ யாராவது செய்த நீ சொல்லுவியா மற்ற போய்? உன் அண்ணனோ, உன் தம்பியோ, உன் அக்காவோ, உன் தங்கச்சியோ யாராவது அப்படி நடந்து போய் சொல்லுவியா? நீ சொல்ல மாட்டிய. உன் குடும்பத்தை உன் பிள்ளை செய்து நீ பேசுற, ஏதாவது உன் பிள்ளையுடைய காரியம் ஊரே சிரிக்குது, உன் சவுடைய காரியம் ஊருக்கே பிரபலமாகுது, அதை பேச மாட்டேன்றோம். மற்றவங்க கருத்தை எடுத்துட்டு போய் அப்படியே ஒண்ணுக்கு ரெண்டா சொல்லி சொல்லி இன்னைக்கு இந்த சபைக்குள்ள இருக்கிற நான் வாழ்க்கையிலே விருத்தி அடையாததுக்கு காரணம் ஒண்ணே ஒண்ணு, உன் கலகம். பார்த்ததானே சொன்னேன். நீ சொன்னது யார்கிட்ட சொன்னேன், எதுக்காக சொன்னேன்? அவனை சொன்னதுனால உனக்கு என்ன லாபம்? நீ எதுக்கு நீ சொல்லணும்? நீ சொல்றது என்ன? சபையில நடக்கத்தை நீ சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? விசுவாசி குடும்பத்தில் நடக்கத்தை உனக்கு அப்படி சொன்னது உனக்கு என்ன லாபம், என்ன பிரயோஜனம்? அதுல கத்திரி சாபம் தான் உனக்கு. உன்னை விருத்தி அடைய முடியாத அளவுக்கு நீ அப்படி சம்பாதிக்கிற. ஆனா அது எப்படி போகுது? எப்படி போகுது? ஒற்றை பயில தான், ஒற்றை பயில தான் போகுது. அன்னைக்கு சொல்கிறார்கள், நாங்கள் மலை மேல ஏறி மரங்களை வெட்டி ரத்தமே வெட்டி சிந்துகிறோம். ஆனா வீட்டு நாக்குதான் பொய்த்தலான பயிர், பொத்தல் பயிர். ஆண்டுடைய வார்த்தை, நீ மலை மேல ஏறு, மரங்களை வெட்டு, தேவனுடைய ஆலயத்தை கட்டி பிராஸ் எடுக்கிற. நான் எங்க போதா? பொத்தலான் ஆகாயில போடப்பட்டிருக்கிறது. ஆகாய 2ஆம் அதிகாரத்துல 1ஆம் அதிகாரத்துல அவர்கள் மலை மேலே ஏறி மரங்களை வெட்டி அவர்கள் சம்பாதிக்கிற காரியங்கள் எல்லாம் பொத்தலான கையப்படுகிறது. ஆனால் தேவ பிள்ளையே, நான் உனக்கு சொல்கிறேன், தயவு செய்து உன் மனம் மாற, உன் குணம் மாற, நீ விருத்தி அடைய வேண்டும் என்று விரும்பினார், உன் வருமானம் விருத்தி அடைய வேண்டும் என்றார், உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை விருத்தி அடைய வேண்டும் என்றார், உன் பரிசுத்த வாழ்க்கை வளர்ச்சி அடைய வேண்டும் என்றார். நீ பாவத்தை பார்க்காதே. தப்பி தனி பார்த்துட்டாலும் மற்ற நீ போய் சொல்லிட்டார், அதனாலே நீ விருத்தி அடையவே மாட்டார், விருத்தி அடைய மாட்டார். இந்த பாவத்தை பார்க்காதவர்கள் எப்படி விருத்தி அடைகிறார்கள் பாருங்கள். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம்.
உம்முடைய ஜனங்கள் 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். உம்முடைய ஜனங்கள் அஹ், உமக்கு முன்பாக அஹ். விரோதமாய் செய்த பாவத்தையும் உமக்கு விரோதமாய் செய்த பாவத்தையும் அவர்கள் உம்முடைய கட்டளையை மீறி ம், அவர்கள் துரோகங்களை ம், எல்லாம் மன்னித்து மன்னித்து அவர்களை சிறைபிடித்து கொண்டு போகிறவர்கள் ம், அவர்களுக்கு இறங்கத்தக்கதான இரங்கத்தக்கதாக இரக்கத்தை அவர்களுக்கு கிடைக்க பண்ணுவீராக. இரக்கத்தை பாவத்தை ஆண்டவரே, எங்கள் பாவத்தை நாங்கள் பார்க்காத அளவுக்கு அப்படியே நாங்கள் பார்த்திருப்போமானால், செய்திருப்போமானால், சொல்லியிருப்போமானால், மற்றவர்கள் பறைசாற்றிருப்போமானால் எங்களுக்கு மன்னித்து எங்களுக்கு இரக்கம் செய். வசனம் சொல்கிறது, ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். அவன் ஐஸ்வர்யவனாகி பெரிய மனிதனாய் மாறி நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். ஈசாக்கு விரைந்ததுக்கு காரணம், ஈசாக்கு விருத்தி அடைந்ததுக்கு காரணம் அவனுடைய வாழ்க்கையிலே பாவம் எல்லாரும் பார்த்து சொல்லுகிற அளவுக்கு அவன் பாவத்தை செய்ததாக சொல்லப்படவில்லை. ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையிலே குறைகள் இல்லை என்று சொல்லிவிட முடியாது, குறைகள் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. வசனம் சொல்கிறது, ஆண்டவர் சொல்கிறாரு, நான் ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபையோ சிநேகித்தேன். ஆனா கர்த்தர் வெறுத்த ஒரு காரியத்தின் மீது ஈசாக்கு ரொம்ப பற்றுதலாயிருந்தான். கர்த்தர் வெறுத்தவன் மீது அதிக பாசமாகவும், கர்த்தர் சிநேகித்த யாக்கோபின் மீது பாசத்தை காட்டாதவன் காணப்பட்டான். ஆனா அவனுடைய குறைகளிலும் சொல்லிவிட முடியாது. தேவனே வெறுக்கும் பொழுது நாம் மாற்றோம். தேவன் வெறுத்தவனை இவன் அதிகமா நேசித்தான். அவன் கொண்டு வருகிற ஆகாரத்தை விருப்பத்தோடு வாங்கி சாப்பிட்டான். ஆனால் வசனம் சொல்கிறது, அந்த யாக்கோபை குறித்து ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம், இவ்விதமாய் புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து, ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம், இவ்விதமாய் எவ்விதமாய் பாவத்தை பார்க்காதவர், பாவத்தை காதோடுத்து கேட்காதவன், பாவத்தை மற்றதை போய் பறை சாற்றாதவன், பாவத்தின் மீது நேசத்தை வைக்காதவன், பாவம் தெரிந்தோம் அங்க போய் நிற்கிறது தவறு. இவ்விதமாய் அந்த மனுஷன், இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து, மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளையும் உடையவனானான். அந்த புருஷனை மாறிட்டான். கிறிஸ்துக்குள் பூரண புருஷனாக. இன்னைக்கு தேவ பிள்ளையே, தயவு செய்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எந்த விதத்திலேயும் தேவனுக்கு விரோதமாக பாவத்தை செய்வது மாத்திரமல்ல, சக மனிதர்களுக்கு, தேவனால் உருவாக்கப்பட்ட மனிதர்களை குறை சொல்லியோ குற்றப்படுத்தியோ அவங்க வீணானதை பார்த்தது நீ ஒண்ணு, அதை நானா சொல்லி மற்றவருடைய மனதை நீ கெடுத்தால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு விருத்தி அடையாமலே இருக்கும். சபைக்கு தானே போறது வாரம் வர உண்மைதான். ஆனா சபை நீ காரியத்தை நீ எவ்வளவு கேவலமா உன்னால சொல்ல முடியுமோ நீ சொல்லி 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 எத்தனையோ பேருடைய இறைத்தை நீ கதைப்படுத்திருக்கிறியே. இதெல்லாம் சபை பார்க்கல, ஊழியர்கள் பார்க்கல,
சபைக்குள் இருக்கிற கர்த்தர் பார்க்கிறார். நீ பேசுற இடத்துல நான் இல்லை, சபை இல்லை, ஊழியக்காரர் இல்லை, நான் யாருக்கு நான் கர்த்தர் பார்க்கிறேன். நீ பேசுகிற இடத்துல கர்த்தர் துன்மார்க்கனுடைய வீட்டை கர்த்தர் செய்யறா கவனித்து. நீ பேசுற யாரை பத்தி பேசுற? அந்த பரிசுத்தவனை பத்தி பேசுறியா? அந்த ஊழியக்காரனை பத்தி பேசுறியா? அந்த நீதிமானை பத்தி பேசுறியா? யார்? துன்மார்க்கனுடைய வீட்டையே கர்த்தர் கவனித்து பார்க்கிறார் என்றால் நம்ம வீட்டை கவனித்து பார்க்க மாட்டாரா? நம்ம வீட்டை கவனித்து பார்க்க மாட்டாரா? துன்மார்க்க வீட்டையே நீ நமக்கு விரோதமா ஏதாவது சதி தீட்டா கூட அவர் பார்த்து இருக்கிறாரு. நம்ம அவர் பார்த்து பார்க்கிறாங்க. நம்ம ஒண்ணுமே செய்ய வேண்டிய அவசியம். ஆனா நீ செய்ய வேண்டிய யாவே விருத்தி அடைந்ததற்கு காரணம் அவன் பாவத்தை பார்க்காததினாலே நமக்கு கிடைக்கிற நன்மை பாருங்கள். 32 சங்கீதம் 5:6. 32 சங்கீதம் 5:6. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் பாவத்தை ஆண்டவரே உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். என் மீறி போய் நிற்கிறேன், மீறிக்கொண்டேதான் இருக்கிறேன். ஒவ்வொரு செய்யக்கூடாது நினைக்கிற மீறுதல் செய்ய மாட்டோம், செய்யக்கூடாது தீர்மானிக்கிறோம். ஆனா என் மீறுதல்கள் கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்து இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனோ உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்போது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் எப்படிப்பட்ட ஜலம் அழிக்கவே ஜலமே புரண்டு வந்தானோ அது அவனை அணுகவே அணுகாது. திரளான வெள்ளங்கள் ஜலம் புரண்டு அப்படியே சுனாமி வந்து எல்லாரையும் வாரிக்கொண்டு போனாலோ நம்மை தொடாதபடிக்கு கர்த்தர் காக்கிறார். காரணம் அவன் வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஒரு சகாயம். கர்த்தருடைய சகாயத்தினாலே அவனை வாரிக்கொள்ளவே விடவே மாட்டான். கர்த்தர் நமக்கு சகாயம் பண்ணுகிற கர்த்தர். பாவத்தை பார்க்காதவனை சகாயம் செய்து அவன் விருத்தியடை செய்வான். சகாயம் என்றால் உதவி செய், சகாயம் செய்து விருத்தியடை செய். 2வது பாடல் உபாகமம் 6ஆம் அதிகாரம் 3-4. நீ நன்றாயிருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 3-4. இஸ்ரவேலே நீ நன்றாயிருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும். மிகவும் சாத விருத்தி அடையக்கூடாது, மிகவும் அதிகமாக விருத்தி அடைந்தார். இயேசுவானவர் அதிகமாக மிகவும் விருத்தி அடை. அதே போல நீயும் மிகவும் விருத்தி அடையும்படிக்கு அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளை செய்ய சாவதானமாயிரு. இஸ்ரவேலே காது கொடுத்து செவி கொடுக்கிறவர்கள் செவி கொடு. கர்த்தர் உன்னோடுதான் பேசுறார் என்று செவி சாய்த்துக்கொள். செவி சாய்க்கிறவர்கள், கர்த்தருடைய சத்தத்துக்கு உடனே செவி சாய்க்கிறவர்களை கர்த்தர் அதிகமாக மிகவும் விருத்தி செய்வார்.
இன்றைக்கு நம்முடைய காதுல அழைத்துக் கொள்கிறோம். எவ்வளவு பேசியும் நம்ம அப்படியே காது கொடுக்காமல் அப்படியே அமைதியா இருந்து விடுறோம். யாருக்கும் என்ன உனக்குதான் என் மனசை சொல்லணும் பண்ணியா பேசுனா பேசிட்டு போட்டு யாருக்கு நான் பேசித்தானே கத்து நான் ஒரு நாள் நிச்சயம் கேட்பான். உனக்காக தானே இந்த காரியம் நான் பேசினேன். எத்தனை முறை பேசினேன், எவ்வளவு நாள் நான் சொன்னேன். ஆண்டவரே எவ்வளோ நீ செவி கொடு. ஆண்டவரே ஆராய்ச்சி கர்த்தரை எவ்வளவு கணக்கு குறித்த நேரத்தை நீ ஃபாலோ பண்ணிப்பா. அவரு கொடுக்க நீ கணத்தை நீ கொடுத்துப்பா. துதிக்க நேரத்தை துதித்துப்பா. பாட நேரத்தை பாடிப்பா. சோதனை நேரத்தை சோதனை பண்ணிப்பா. நீ செவி கொடுத்துப்பா. நீ எப்படி செய்யலாம். அவர் செவி கொடுக்கிறது நான் நடக்கிறது பாருங்கள். உபாகமம் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உபாகமம் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி அவர் தம்முடைய கோபமா இருக்கிறாரு. கோபம் நீ செவி கொடுக்காததினாலே எவ்வளோ நாள் பேசிக் கொண்டிருக்கிறனே, நீ கேட்கவே இல்லையே. உபாகமம் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி கோபம் மாத்திரமல்ல உக்கிரமா இருக்கிறாரு. உக்கிரத்தை விட்டு திரும்பி உனக்கு தயவு செய்து உனக்கு என்ன செய்யறாரா? தயவு செய்து உனக்கு இறங்கி உனக்கு இரக்கம் பாராட்டி அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். உன்னை என்ன செய்வாரா? விருத்தி அடைய பண்ணி நீ செவி கொடுத்து பார். அது கோபம் மாறும், அது உக்கிரம் மாறும். உனக்கு அவர் தயவு செய்வார், உனக்கு இரக்கம் பாராட்டுவார், உன்னை விருத்தி அடைய செய்வார். நீ செய்ய வேண்டிய அது கோபம் மாறுவதற்கு, அது உக்கிரம் மாறுவதற்கு, அவருடைய தயவனை பெற்றுக் கொள்வதற்கு, அவருடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்வதற்கு, நீ அதிகமாய் விருத்தி அடைவதற்கு நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் செவி கொடு. என்னோடு தான் பேசுறார். இனி நான் அவர் கோபப்படுத்த மாட்டேன். அவர் உக்கரமா இருக்க விட மாட்டேன். கோபமா தேவன் கோபமா வசனம் சொல்கிறது. தேவன் சாலமோனை சாலமோன் மீது அதிக அன்பா இருந்தார். நீங்க வாசித்த இந்த வசனத்தை சாலமோன் மீது கர்த்தர் அன்பா இருந்தார். அதே வேளைய வாசிங்க. சாலமோன் கர்த்தரை நோக்கி இந்த ஜெபத்தை கேட்டார். சாலமோன் மேல் கர்த்தர் அன்பா இருந்தார் என்று சொல்லப்படும். சாலமோன் மேல் கர்த்தர் அன்பா இருந்தார் என்று சொல்லப்படும். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். பின்பு தாவீது தன் மனைவியாகிய பத்சேபாளுக்கு ஆறுதல் சொல்லி அவளிடத்தில் போய் அவளோட சயனித்தான். அவள் ஒரு குமாரனை பெற்றாள். அவனுக்கு சாலமோன் என்று பெயரிட்டான். அவனிடத்தில் கர்த்தர் அன்பா இருந்தார். யார் அன்பா இருந்தது? தாவீது இல்ல, அம்மா அப்பா இல்ல. யார் அன்பா இருந்தது? சாலமோனிடத்திலே கர்த்தர் அன்பா இருந்தார். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர் கற்பித்ததை 9 10 வாசிக்கும். 9 வாசி. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாமுவேலுக்கு சாலமோனுக்கு ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி எத்தனை விசை? 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டார். அவன் தவறா நடந்தா கூட அவனுக்கு எத்தனை தரிசனமானாராம்? அவன் தவறான பாதையில போடும்போது கூட 2 வருஷம் தரிசனமானாராம். அவன் அந்நிய தெய்வங்களை பின்பற்றி போன பிற்பாடு அவனுக்கு கத்தவியானாராம் 2 விசை தரிசனமாகி
அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டு இருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கை கொள்ளாமல் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். கர்த்தர் அவன் மேல் நேசிக்க அவருக்கு தெரியும். சாலமோன் மேல அன்பா இருந்த கர்த்தருக்கு சாலமோன் மேல கோபமா இருக்க தெரியும். அந்த சொல்லினோம், ஏசப்பா ஏசப்பா ரொம்ப அன்பாடு, ஊழியக்காரே என்னை வெறுத்தா கூட என்னை விடுதலை ஏசப்பா நேசிக்கிறேன், நானே வெறுக்கிறேன்னா எனக்கு ஒரு கர்த்தர் வெறுக்காம இருப்பாரா? நீ செய்யற காரியங்கள் யோசித்துப்பா. இன்னைக்கு மாற்றி பேசுவாங்க. இந்த சில பேர் அடிக்கடி நாங்க சபை குற்ற பாட்டு செய்த பாடம், நேசித்தது சபை, நேசித்த சபை என்னை வெறுத்தாலும் நீர் என்னை நேசிப்பீரையா. சபை எப்படி உன்னை வெறுக்குது? நீ போற பாதை சரியில்லை. சபைக்கே ஜீர்ணமாகலையே, அவனை பார்க்கிற கர்த்தருக்கு ஜீர்ணமாகுமா? கர்த்தருக்கு அவர் அன்பா இருப்பாரா? யாரு ஏசப்பா என்ன நேசிக்கிறார், யார் வெறுத்தாலும் என்னை அவர் வெறுக்கலப்பா, ஏசப்பா ஏசப்பா பேசுறான். ஆனா அவர் மேல கோபமா இருக்கிறது அவருக்கு தெரியுது. தேவ பிள்ளைய அவருக்கு நேசிக்க தெரியும், அவருக்கு கொடுக்கவும் தெரியும், எடுக்கவும் தெரியும், கொடுத்ததை விடுங்கவும் தெரியும். நம்ம நினைச்சிருப்பா நம்ம சும்மா சாத வசனத்தை ஏதோ சும்மா யாரையும் ஒருமா குருட்டாட்டமா படிச்சுட்டு ஏசப்பா நான் சபைக்கு போறேன், அவர் உண்மையா இருக்கிறான், அவரு என்னை யாரும் என்ன நேச ஏசப்பா நேசிக்கிறார். உன்னுடைய காரியம் எப்படி இருக்குது? முனேச கர்த்தர் ரெண்டு நீ தவறா போறப்ப கூட உனக்கு கர்த்தர் பேசுறார், உன்னோட தரிசனம் கொடுக்கிறார். வேண்டாம் செய்யாதே, வேண்டாம் செய்யாதே, போகாதே செய்யாதே, போகாதே செய்யாதே எத்தனை முடியும். ஆனா உன்னால் செவி சாய்க்கவே இல்லை. ஆனா வசனம் செய்கிறது கர்த்தர் கோபமான. எப்படி அப்பா அம்மா நேசிக்கல, சாலமோனிலே கர்த்தர் அன்பா இருந்தார். அதே கர்த்தர் தான் கோபமானார். புரியல ஏன் தெரியுமா? அன்பு காட்டுறதுனால நம்ம துணிகரம் கொண்டுடக்கூடாது, அன்பா இருக்கிறதுனால துணிஞ்சிடக்கூடாது. நம்ம என்ன செய்யறோம் அவங்க கேட்க மாட்டார், எது பண்ணாலும் எதுவும் பண்ண மாட்டார், கண்ணும் காணாத மாதிரி இருக்கவே மாட்டார். தேவ பிள்ளையே நீ செவி கொடுத்தப்பா, நீ செவி கொடுப்பாயானா. யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 29-30. தேசம் பாழாய் போகாமலும். யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 29-30. தேசம் பாழாய் போகாமலும் காட்டு மிருகங்கள் உனக்கு விரோதமாய் பெருகாமலும். காட்டு மிருகங்கள் உனக்கு விரோதமாய் பெருகும். காட்டு மிருகம் நாட்டு மிருகம் அல்ல, உனக்கு விரோதமாய் எழும்புதன எதுவா? காட்டு மிருகங்கள் உனக்கு விரோதமாய் எழும்பாமலும் இருக்கும்படி நான் அவர்களை ஒரே வருடத்திற்குள்ளே உன் முன்னின்று துரத்தி விடாமல் நீ விருத்தி அடைந்து தேசத்தை சுதந்திரிக்கும் வரைக்கும் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் உன் முன்னின்று துரத்தி விடுவேன். எப்படி துரத்துவாரா? உடனே துரத்திட மாட்டேன். காட்டு மிருகங்களை உனக்கு மேல சத்துருக்களை உடனே அழிச்சிட மாட்டேன். நான் வைப்பேன் உனக்காக. நீ விருத்தி அடைகிறத அவன் கண்ணால பார்க்க வைப்பேன். உன் சத்துருக்கள் பார்க்கணும், காட்டு மிருகங்கள் பார்க்கணும், நாட்டு மிருகங்கள் பார்க்கணும். நீ சுதந்திரிக்கிறதை அந்த காட்டு மிருகங்களும் நாட்டு மிருகங்களும் பார்க்கணும். நீ விருத்தி அடைந்து தேசத்தை சுதந்திரிக்குவதற்காக நான் கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு செய்வேன். துரத்துல ஒரே துறை அழிச்சிட மாட்டேன். கத்திரை வார்த்தை என்ன? உன் சத்துருக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை. அப்ப சத்துரு எப்படி பாப்பா அழிச்சு எப்படி பார்க்க முடியும்? அப்ப கத்தரை வச்சிருக்கிறார். நீ விருத்தி அடைகிறதை, நீ தேசத்தை சுதந்திரிக்கிறதை பார்ப்பதற்காக சில காட்டு மிருகங்கள் உன்னை கர்ஜித்த காட்டு உயிரோடு விழுங்க பார்த்த சில சிங்கங்கள், புலி, சிறுத்தை, கரடி, காட்டு மிருகங்கள் உருமின் வரும். கொள்ளநரி குயில் குழந்தை குயில் நோட்டும். எல்லாத்துக்கும் முன்பாக
நீ விருத்தி அடைவா. நீ விருத்தி அடைய வைப்பா. எதற்காக உன்னை விருத்தி அடைந்தான் தெரியுமா? ஏசாயாவின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஏசாயா 51ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம். நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள், எனக்கு செவி கொடுங்கள். இதயத்துல வேதத்தை பதிச்சிருக்கிற, வேதத்தை நடக்கிற, ஆலயத்துக்கு வர போற, எல்லாம் செய்யற. ஆனா சொல்கிறது, எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும், மனுஷருடைய நிந்தைக்கு பயப்படாமலும், அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். அவள் படுகிற தூஷணங்களால் கலங்காமலும். நீ கலங்காத. உனக்கு ஒரு தைரியமான வார்த்தை. செவி கொடுப்பாயானால் எல்லா சூழ்நிலையும் ஜெயித்து மேலே வருவதற்கு உனக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கிறார். பாவத்தை பார்க்காதவர்களுக்கு சகாயம் பண்ணுகிறார். இரண்டாவது, செவி கொடுக்கிறவர்களுக்கு தைரியத்தை கொடுக்கிறார். தைரியமே அவரை விருத்தி அடைய செய்யும். மூன்றாவது, நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 9, 10, 11. ஞானம் உள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் ஞானத்தில் தேர்வான். நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, அவன் அறிவில் விருத்தி அடைவான். அறிவில் நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, அவன் எதில் விருத்தி அடைவானா? அறிவில் விருத்தி அடைவான். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பரிசுத்தரின் அறிவே அறிவு. பரிசுத்தரின் அறிவே அறிவு. என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். 9ஆம் வசனத்திலே அறிவினாலே விருத்தி அடைவார்கள். 11ஆம் வசனத்திலே ஆயுசிலே விருத்தி அடைவார்கள். அப்போ நம்ம அறிவோடு நடந்துள்ள என் இருதயத்துக்கேற்ற மேய்ப்பர்களை நான் உங்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் தங்களை நடத்துவார்கள். இன்னைக்கு நமக்கு ஏன் நம்ம விருத்தி அடையணும்? நம்ம அறிவுள்ளவர்கள், அறிவில குறைவுள்ளவர்களா இருக்கிறோம். அறிவுள்ளவர்களா இருப்போமானால் எனக்கு ஞானம் இருக்குது, எனக்கு ஞானம் இருக்குது, எனக்கு அறிவு, நான் ஞானமா நடக்கிறேன். மற்றவனை போல இல்லப்பா, அவங்கள போல நான் ரொம்ப ஞானமா இருப்பேன் தெரியுமா, ஞானமா நடந்துப்பேன். நீ ஞானமா நடக்குது உனக்கு, ஆனா மற்றவர்களுக்கு முன்பாக நீ அறிவோடு நடத்துறாயா? நம்முடைய பேச்சு, அறிவுள்ள பேச்சினால் எத்தனை பேர் இடறி இருக்கிறார், எத்தனை பேர் தலை கவிழ்ந்து இருக்கிறார். அதனாலே சொல்லப்பட்டிருக்கிறது, அறிவுள்ளவர்கள் நாளுக்கு நாள் விருத்தி அடைவார்கள். நீ வாசித்து பாருங்கள். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேசத்தின் பாவத்தின் நிமித்தம் அதன் அதிகாரிகள். நீதிமொழிகள் 28:2. தேசத்தின் பாவத்தின் நிமித்தம் அதன் அதிகாரிகள் அநேகராய் இருக்கிறார்கள். புத்தியும் அறிவும் உள்ள மனுஷனாலோ, புத்தியும் அறிவும் உள்ள மனுஷனாலோ அது நற்சீர் நீடித்திருக்கும். அப்போ அறிவும் புத்தியும் நம்ம நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நான் விருத்தி அடையணும், அறிவிலை விருத்தி அடைய ஒரு நற்சீர் உண்டாகும். ஐயோ முதல்ல எப்படி இருப்பாங்க தெரியுமா? இப்பதான் அதை பார்க்கிலும் இப்போது அதிக நற்சீர் உண்டாகும். அந்த நற்சீர் உண்டாவதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியத்தை பாருங்கள். ஏசாயா
33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஏசாயா 33:6. பூரண ரட்சிப்பும் பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாயிருக்கும். உன் காலங்களுடைய உறுதியாயிருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அன்னைக்கு போடப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே அதின் பொக்கிஷத்தை கொடுத்து விடுகிறார். என்ன கொடுத்துறாரு? உனக்கு பொன் பொருள் தூப வர்க்கம் பொக்கிஷத்தை பிள்ளையாகி இயேசுவை திறந்து வைத்தது போல நீ அறிவோடு புத்தியோடு நடப்பாயினால் உனக்கு பொக்கிஷத்தை, இந்த பொக்கிஷத்தை கொடுக்கிறதுனால நீ வாழ்கிற வாழ்க்கையை காட்டுறதால் பார். தேவன் உனக்கு ஒரு நர்சரி உண்டாக்குறா, உனக்கு ஒரு பொக்கிஷத்தை கொடுக்கிறா. இது அனைத்தும் கொடுத்து நீ நோயாளி படுக்க வச்சிட மாட்டாரு. உன்னை எப்படி வாழ வைக்கிறார் பார். எரேமியாவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவன் சிறுமையும் எளிமையுடைய எரேமியா 22:16. அவன் சிறுமையும் எளியவனுடைய நியாயத்தை விசாரித்தான். அப்பொழுது சுகமாய் வாழ்ந்தான். அப்படி செய்வதல்லவோ என்னை அறிகிற அறிவு என்று கர்த்தர் அவருடைய அறிவு என்னதான்? நீ சுகமாய் வாழும். நீ சுகமாய் வாழ்வதற்கு சிறுமையானவனை விசாரித்து அவனோடு பழகி அவனுக்கு சேவைகளை செய்து சந்தோஷமா நீ சுகமாய் வாழ்ந்து. கர்த்தருடைய அறிவு என்றால் என்ன? நீ அறிவிலே விருத்தி அடையும் போது கர்த்தர் உன்னை சுகமாய் வாழ். உனக்கு நர்சரி உண்டாக்குவா, உனக்கு பொக்கிஷத்தை காண்பிப்பா, கையில கொடுப்பா, நீ சுகமாய் வாழ்விப்பா. காரணம் அறிவினால் விருத்தி அடைந்தார். அறிவாளிகள் விருத்தி அடைந்தார். ஒரு வசனம் உண்டு, அறிவாளிகள் தங்களுடைய தேவனை அப்படி உறுதியை பற்றி கொண்டிருப்பார்களாம். அது தானியேலில் உண்டு. இந்த 10ஆம் அதிகாரம் அறிவு ஞானவன் சொல்லப்படல, அறிவாளிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அறிவாளிகள் தன்னுடைய தேவனை அதிகமாக சார்ந்து கொண்டிருப்பார்கள். அறிவாளியாகி அவர்கள் தன் தெய்வத்தை அப்படி பற்றி கொண்டிருப்பார்களா? ஆகையினாலே அவள் வாழ்க்கை சுகமாக இருந்தார். அப்ப தேவன் அறிவாளிகளை கர்த்தர் விருத்தி அடைய செய்கிறார். பாவத்தை பார்க்காதவர்கள் விருத்தி அடைவார்கள். தேவனுக்கு செவி கொடுக்கிறவர்கள் விருத்தி அடைவார்கள். அறிவாளிகளும் விருத்தி அடைவார்கள். 4. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்கள் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். வசனம் விருத்தி அடைந்தது, விசுவாசிகள் பெருகினார்கள். ஆசாரியர்கள் கீழ்ப்படிந்தார்கள். கீழ்ப்படுகிற ஆசாரி நிமித்தமாக வசனம் விருத்தி அடையும். விசுவாசிகள் எருசலேமிலே பெருகுவார்கள். ஆசாரியர்கள் கீழ்ப்படிதல். இயேசுவானவர். ஆனா நீங்க அந்த இடத்துல பாவத்தை பார்க்காதவர்கள் அதிகமாய் விருத்தி அடைவார்கள். இயேசுவானவர் கூட்டப்படத்திலே செவி கொடுக்கிறவர்கள் அதிகமாய் விருத்தி அடைவார்கள். அறிவாளிகள் விருத்தி அடைவார்கள். எப்படப்பட்டிருக்கிறது? கீழ்ப்படுகிறவர்கள். வசனம் விருத்தி அடைந்தது. விசுவாசி சீஷர்கள் எருசலேமிலே பெருகிற்று. ஆசாரியர்களோ
கீழ்ப்படிந்தார்கள். இந்த கீழ்ப்படிதல் மிகவும் அவசியமாயிற்று. இந்த கீழ்ப்படிதலை குறித்து அதே அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இவ்வளவு பலமாய் அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்தது. இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்தது, மேற்கொண்டது. இவைகள் முடிந்த பின்பு பவுல் மக்கதோனியா அகாயா என்னும் கவனிங்கள், இவ்விதமாய் வசனம் விடாச்சா, இவ்வளவு பலமாய் பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்தது, விருத்தி அடைந்து மேற்கொண்டது. அப்போ நாளுக்கு நாள் விருத்தி அடைவதற்கு நீங்க அந்த 20ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 32 வாசிக்கலாம். இப்பொழுதும் சகோதரரே, அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 32. இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பக்தியிலே விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும். எதை கொடுக்கணுமா? அடிமைதனம் இல்ல, சுதந்திரம் கொடுக்கும்படிக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராய் இருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபை உள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். அப்போ கிருபை உள்ள வசனம் பெருக நம்ம கீழ்ப்படியும் போது நம்ம ஒரு சுதந்திரத்தை கற்றுத்த கீழ்ப்படுகிறவர்கள் நாளுக்கு நாள் விருத்தி அடைவார்கள். கடைசியா பாருங்கள், 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆகிலும் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16, 17, 18. ஆகிலும் உங்கள் விசுவாசம் விருத்தியாகும் போது, உங்கள் விசுவாசம் கவனிங்கள் விருத்தியாகும் பொழுது மற்றவர்களுடைய எல்லைகளுக்குள்ளே மற்றவருடைய எல்லைக்குள்ளே நீ இரு. மற்றவருடைய எல்லைக்குள்ளே செய்யப்பட்டவைகளை நாங்கள் செய்ததாக மேன்மை பாராட்டாமல் உங்களுக்கு அப்புறமான இடங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கத்தக்கதாக எங்கள் அளவின்படி எங்களுக்கு ஒரு அளவு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவங்கள பார்த்து காப்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க செய்யறாங்க, நம்ம செய்யறது. இவங்க செய்யறாங்க, அவங்க செய்யறது. நீங்க சபையில் விபிஎஸ் நடத்த மாட்டீங்களா? நடத்த மாட்டேன். அவங்க நடத்திட்டோம், நான் ஏன் நடத்திட்டோம்? பாஸ்டர் டிசம்பர் 21 ஜெபம் வைக்கிறாங்க அந்த சபையில, நீங்க நாங்க வைக்க மாட்டோம். அவங்க வைக்கட்டும், நீங்க நான் வைக்க மாட்டேன். அவர்களுக்கு அளவு தக்கும். அவர்களை பார்த்து நம்ம செய்ய அவசியம் இல்லை. நமக்கு தேவன் என்ன அளவு கொடுத்திருக்காரோ அந்த அளவின்படி அவங்க செய்யறாங்களே. அவங்க ஸ்டாரான கட்டுறாங்களே, அவங்க சர்ச்சில் எல்லாமே ஜொடிக்கிறாங்களே, அவங்க சும்மா அப்படி அவங்க வைக்கிறாங்க, நான் வைக்க மாட்டேன். ஏன் வச்சா எனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்காது. நீங்க ஏன் செய்ய சொல்றீங்க? உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்க செய்யணும். இன்னைக்கு தேவ பிள்ளையே, நம்ம மற்ற சபைகளை பார்க்க தேவையில்லை, மற்ற ஊழியக்காரரை பார்க்க தேவையில்லை, மற்ற காரியங்களை பார்க்க அவங்க செய்வார்கள். எனக்கு ஒரு அளவு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆட்டை எப்படி வச்சிருக்கிறாரு, அளந்து வச்சிருக்கிறார். யானை எப்படி வச்சிருக்கிறாரு, அப்படி அண்ணாந்து பார்க்கறது. அவன் எப்படியும் ஆனா ஒன்று, யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வந்து எதிர்பார்த்து நிற்கிறோம். இன்னைக்கு சில பேர் நினைக்கிறேன், பைபிள் செய்ய வைக்கிறது இல்லை, ஜபம் வைக்கிறது இல்லை. அவங்க வைக்கிறாங்க, அவங்க வைப்பாங்க. எனக்கு வைக்கிறதே நான் அனுமதி கொடுக்கணும். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு அவருடைய எல்லையை நம்ம பார்க்க தேவையில்லை. நம்முடைய விசுவாசம் விருத்தியாகும்படிக்கு அவருடைய எல்லை நம்முடைய அளவின்படியே, எங்கள் அளவின்படி உங்களால் மிகவும் பெருகி எப்படி பண்றோம்? மிகவும் பெருகி விருத்தி அடைகிறோம்.
பெருகி விருத்தி அடைவோம் என்று நம்பிக்கையா இருக்கிறோம். எப்படி இருக்கிறோமா? நம்பிக்கையா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, விருத்தி அடைவோம், நிச்சயம் அடைவோம் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. மேன்மை பாராட்டுகிறவர் மேன்மை பாராட்டுகிறவர் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவர். தாழ்மை உள்ளவர் விருத்தி அடைவார்கள். தாழ்மை, அவங்கள பார்த்துட்டு அவங்க அப்படி வர்ஷிப் பண்றாங்க, அவங்க பாடலை இப்படி பாடுறாங்க, அவங்க இப்படி நடத்துறாங்க, அவங்க அப்படியே ஒரு ஒரு சட்டத்திட்டத்தோடு செய்யறாங்க, நம்ம அப்படி செய்யல. அப்படி அவர்களை பார்த்து, புளிய பார்த்து பூனை சூடு போட்டா பூனைக்கு தான் ஆபத்து. அதனாலே நமக்கு கத்த விசுவாசத்தை விருத்தி செய்யும் போது நம்பிக்கை எதிர்பார்த்து இருக்கிறோம். நமக்கு ஒரு அளவை கத்த கொடுப்பா, ஒரு நாட்கள் வரை எதிர்பார்த்து இருக்கிறோம். ஆகையினாலே கத்திருந்து தாழ்மையை நாங்கள் எதை மேன்மைப்பட யாருக்கிட்ட மேன்மை பாராட்டலாம்? கத்தரை குறித்தே. அப்போ நம்முடைய மேன்மையெல்லாம் கத்தரி. அப்ப தாழ்மை உள்ளவர்கள் நாளுக்கு நாள் விருத்தி அடைவார். எப்படி விருத்தி அடைகிறார் பாருங்கள். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்து விஷயத்தில் நாம் எல்லோருக்கும் அறிவு உண்டென்றும் நமக்கு தெரியுமே. அறிவு இருமாப்பாய் உண்டாகும். அறிவு எதை உண்டாக்குமா? அறிவு. ரொம்ப அறிவா இருக்கிறேன், நான் ரொம்ப ஞானமா இருக்கிறேன், அது எது உண்டாக்குமா? இருமாப்பு. இருமாப்பு வேண்டாம் நமக்கு தாழ்மை போதும். கர்த்தருக்காக வைராக்கியமா அறிவு வசனனுக்கு அறிவை காண்பிக்கலாம். ஆனா இருமாப்பு, அறிவு இருமாப்பை உண்டாக்கும். அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். அன்போ பக்தியை அப்படி விருத்தியாக்கும். அன்போ, அதான் சொல்கிறேன், எதை செய்தாலும் நம்ம அன்பினாலே. கர்த்தருடைய வசனம் சொல்லுது, நீ அறிவோட நடந்து கொள். அந்த அறிவு வந்து நம்ம இருமாக்கிட கூடாது. வசனம் சொல்லுது இப்படிதான் நடப்பேன், அந்த இருமாப்பு நமக்கு வேண்டாம். இயேசுவானவர் எப்படி நடந்தாரோ, இயேசுவானவர் பக்தியிலும் வளர்ச்சியிலும் கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிமைவது அன்பினாலே. இந்த அன்பினாலே நாம் விருத்தி அடைய 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 தாழ்மையினாலே இந்த தாழ்மை நமக்கு கொடுக்கிற ஆசத்தை சொல்லி முடிக்கிறேன். கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 10-11. சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 10-11. சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து. கனிகள், ஆவின் கனியோ அன்பு அன்பு அன்பு. கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து. தேவனை அறிகிற அறிவிலும் அன்புதான் உண்மை. அதுக்கு அடுத்தது அறிவு விட்டுடக்கூடாது. அறிவிலை விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையினாலும் பலப்படுத்தப்படவும். எப்படியா பலப்படுத்த கர்த்தனை பலப்படுத்துவாராக. எல்லாவற்றையும் தாங்குவதற்கு பலன் வேண்டும், எல்லாத்தையும் சகிப்பதற்கு பலன் வேண்டும், எதையும் மேற்கொள்வதற்கு கர்த்தர் பலப்படுத்துவாராக. இந்த பலம் எதினால் வருதுன்னா தாழ்மையினாலே. தாழ்மை உள்ளவர்கள் விருத்தி அடைவார்கள். இயேசுவானவர் விருத்தி அடைந்தார். பாவத்தை பார்க்காதவர்கள் விருத்தி அடைவார்கள். இயேசுவானவர் விருத்தி அடைந்தார். கர்த்தருக்கு செவி கொடுக்கிறவர்களும் விருத்தி அடைவார்கள். இயேசுவானவர் விருத்தி அடைந்தார். அறிவோடு நடக்கிறவர்கள் விருத்தி அடைவார்கள். இயேசுவானவர் விருத்தி அடைந்தார். கீழ்ப்படுகிறவர்களும் விருத்தி அடைவார்கள். தாழ்மையுள்ள இயேசுவானவர் விருத்தி அடைந்தார். இது அனைத்தும் இயேசுக்குள் இருந்தது. அவர் தம் பெற்றோருக்கு கீழ்ப்படைந்திருந்தார், தாழ்மையா இருந்தார். அன்பின் தெய்வமே, நன்றியோடு சோதரிக்கிறோம்.
எங்களோடு இடைப்பட்ட கிருபைக்காக உமக்கு சொல்கிறார். தொடர்ந்து நடத்தும் உடைய நாமத்தை பயன்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.